வெல்கம் டு கேஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடிய பிரசாத வகைகள் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எல்லா ரெசிபியுமே நல்லா டீட்டெயில்டாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். சரியான அளவுகளோட தெளிவான விளக்கத்தோடு இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு சமைக்க போகிறீங்க அப்படின்னா கூட இந்த அளவுகளை பயன்படுத்தி நீங்கள் ரொம்ப அருமையாக சமைக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வரும். வாங்க இப்போ இந்த ரெசிபிஸ் எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்ருக்கோம். இப்போ வாங்க இந்த பிரசாத வகைகள் எல்லாத்தையும் எப்படி செய்கிறதுன்னு ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரை பொங்கல் ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு நான் 1 டம்ளர் அரிசி எடுத்து பச்சரிசி எடுத்து 1 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துருக்கேன். வறுத்துட்டு சேர்க்கும் போது தான் நல்லா வாசனையாக இருக்கும். அரிசியை நம்ம ஊற வச்சுட்டு வேக வைக்கும் போது நல்லா மலர்ந்து வெந்து வரும். நல்ல சாதமும் நமக்கு குழைவாக கிடைக்கும். இப்போ அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம தண்ணிலாம் வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்குவோம். இப்போ தண்ணிலாம் வடிச்சிட்டு அரிசி சேர்த்துட்டேன். இந்த டம்ளரால் தான் நான் இன்றைக்கி 1 டம்ளர் எடுத்தேன். இதே டம்ளரால் 5 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்குவோம். 1 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி வைங்க, சரியான அளவாக இருக்கும். அதே போல் பாசிப்பருப்பும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும், அதிகமான அளவு சேர்க்க வேண்டாம். இப்போ குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குவோம். சாதம் நல்லா குழைய வெந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரால் தான் அரிசி எடுத்தோம். நம்ம அதே டம்ளரால் வெல்லத்தை இடிச்சிட்டு அளந்து எடுத்துருக்கோம் 1 டம்ளர் அளவு. இந்த அளவு எடுத்திங்கன்னா சரியான அளவாக இருக்கும். அதே டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த வெல்லத்தை இப்போ நம்ம கரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. சாதமும் பாருங்கள் நல்லா 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்ருங்க. நம்ம வெள்ளை தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா குழைய மசிச்சு விட்டுறணும் சாதத்தை. அப்போ தான் நல்லாயிருக்கும் சர்க்கரை பொங்கல் சாப்பிட்றப்ப. இப்போ பாருங்கள் நல்லா மசிச்சு விட்டுட்டேன் சாதம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்குவோம். இப்போ வெள்ளை தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பொறுமையாக ஒத்தாப்பில் நல்லா ஒன்று கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த வெள்ளை தண்ணி சாதத்து கூட ஒன்று கலந்து வரணும். அடுப்பை சிம்லேயே வச்சுக்குங்க. நல்லா இது போல் ஒத்தாப்பில் ஒன்று கலந்து எடுத்துக்குங்க. நல்லா எல்லாத்தையும் ஒன்று கலந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அப்புறம் சின்ன துண்டு பச்சை கற்பூரம், இது நல்லா கையில் வச்சு நுணுக்கிட்டு பவுட்ரு மாதிரி நுணுக்கிடுங்க. அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா கரைஞ்சி வரும். இது சேர்க்கும் போது நம்ம கோயிலில் சாப்பிட்ற சர்க்கரை பொங்கல் டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும் நமக்கு. இது அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது, ரொம்ப கம்மியான அளவு தான் சேர்க்கணும். கையால் இப்படி ஒரு பிஞ்ச் சேர்த்திங்கன்னா போதும். அதிகமான அளவு சேர்த்துடாதீங்க, அப்புறம் டேஸ்ட்டே நல்லா இருக்காது. கம்மியான அளவு தான் சேர்க்கணும். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒத்தாப்பில் ஒரு தடவை ஒன்று கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா எல்லாம் ஒன்று கலந்து வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம முந்திரி பருப்பு தாளித்து கொட்டிக்குவோம். இன்னும் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. அதில் நல்லா ஒரு 15 முந்திரி பருப்பை 2 உடச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். முந்திரி பருப்பு நல்லா இந்த அளவுக்கு நிறம் மாதிரி வரணும். இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இந்த நெய் கூடவே இந்த சர்க்கரை பொங்கலில் இதை சேர்த்து நல்லா இன்னொரு தடவை ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுருங்க. இன்றைக்கி நான் மொத்தமாக 5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் இன்னமும் கூட சேர்த்தா நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுவே சரியான அளவாக இருக்கும். ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த அளவுகளோடு செய்யும் போது. இப்போ சூப்பரான சர்க்கரை பொங்கல் தயாராகிடுச்சு. இப்போ சர்க்கரை பொங்கலை உடனே வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சிடணும். குக்கரோடையே வைக்கக்கூடாது. இது போல் மாற்றி வைக்கும் போது சாதம் அப்படியே நமக்கு தளர்வாக செஞ்சது போலவே இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறமும் இப்போ நம்ம கொண்டக்கடலை தாளிச்சிக்குவோம். அதுக்கு கொண்டக்கடலை 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் சேர்த்து நல்லா ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு மைய வேக வச்சு எடுத்துக்கங்க. உப்பு சேர்த்து தான் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ கொண்டக்கடலை தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 வரமிளகாய் உடச்சிட்டு சேர்த்துருக்கேன் சின்ன சின்னதாக. இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை ஒன்று கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க கடலையை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். நல்லா பெருங்காயத்தூள்லாம் ஒத்தாப்பில் ஒன்று கலந்து வர அளவுக்கு
கலந்து கொடுத்துக்குவோம். இதில் இப்போ நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்து இறக்க வேண்டியதான். தேங்காய் சேர்த்து ரொம்ப நாளைக்கு கலராதிங்க, டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க உடனே. அப்போ தான் அந்த தேங்காயோட டேஸ்ட்டு மாறாமல் சுண்டல் கூட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய் சாதம் செய்யறதுக்கு சாதம் வடித்து வச்சுருக்கேன், உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி பச்சரிசி தான் வடித்து வச்சுருக்கேன். கலரில் சாதம் எல்லாமே பச்சரிசியில் செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னொன்று தேங்காய் சாதம் செய்கிறத தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம தாளிக்கணும். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் நான் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து நல்லா செவர வறுத்துக்குவோம். நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் இதில் ஒரு 2 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் கூடவே சேர்த்து, கருவேப்பிலையும் ஒரு 2 கொத்து சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குவோம். இப்போ நல்லா எல்லாம் பொரிஞ்சு செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம சாதத்துக்கு தேங்காய் துருவி எடுத்துருக்கேன். இந்த தேங்காயோட அளவுன்னு பார்த்திங்கன்னா நம்ம 1 டம்ளர் அரிசி எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அதே டம்ளரால் துருவின தேங்காயும் 1 டம்ளர் அளந்து எடுத்துக்கோங்க. அந்தளவு சேர்த்தா தான் தேங்காய் சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காயை லைட்டாக ஒரு 2 செகண்ட் வதக்கிட்டு நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்துக்கும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சாதத்தில் உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்கேன். இருந்தாலும் நம்ம தேங்காய் 1 டம்ளர் சேர்த்துருக்கோம், அதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுருவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்று கலந்து விடுங்க. தேங்காய் அதுக்கு மேலே வதங்கக்கூடாது. தேங்காயோட மனம் அப்படியே இருக்கணும். அப்போ தான் தேங்காய் சாதத்தை கூட சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம புளி சாதம் செய்வோம். புளி சாதம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுட்ரு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 10 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இவ்வளோதையும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா ஒத்தாப்பில் வறுத்து எடுத்துக்கணும். ஒரு பாதி அளவு வறுப்பட்டோன்னா இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா அதையும் சேர்த்து ஒத்தாப்பில் வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ நல்லா எல்லாம் நிறம் மாதிரி வறுப்பட்டு வந்துடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ இது நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா புளி தண்ணி, ஒரு பெரிய எலுமிச்சம்பழம், நல்லா புளியை அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னாக்கா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு வரணும். அந்த புளியை எடுத்து வெந்நீரில் ஒரு 1/4 மணி நேரமாக ஊற வச்சு அதை அதுக்கப்புறம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புளிசாறு நம்ம செய்ய ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ புளி சாதம் செய்கிறதுக்கு ஃபுல்லாகவே நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு எல்லாம் சேர்ந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 10 வரமிளகாயை ஒன்றும் பாதியமாக சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா எல்லாம் எண்ணெயில் பொரிஞ்சு செவந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்குவோம். நீங்கள் வெந்நீரில் ஊற வச்சு கரைச்சிங்கன்னா சாறு நமக்கு நல்லா கிடைக்கும். புளி சாறு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா சேர்த்ததுக்கப்புறம் ஒத்தாப்பில் ஒரு தடவை ஒன்று கலந்து விட்டுருவோம். இந்த அளவு புளிசாறு பார்த்திங்கன்னா நம்ம 1/2 கிலோ சாதம் வரைக்கும் கலரலாம். இப்போ இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது. இது நல்லா சுண்டி திக்காகி வரணும். அது வரைக்கும் இதை கொதிக்க வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள் நல்லா தண்ணிலாம் வற்றி புளிசாறு இப்போ நமக்கு திக்காகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆற வச்சுருந்த பவுடரை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்து வந்திருக்கோம். அதை இது கூட சேர்த்துக்கிட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துக்குவோம். அப்புறம் இந்த புளிசாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. இது சர்க்கரை சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் நமக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குவோம். புளிசாருக்கு மட்டும்தான் நீங்கள் உப்பு சேர்க்கணும். சாதத்தில் ஏற்கனவே உப்பு போட்டு தான் நான் வடித்து வச்சுருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்ம ஊற்றினா அந்த 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இப்போ சாதம் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வடித்து வச்சுருக்கேன் உப்பு போட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா பச்சரிசி தான். சாதம் வடித்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கூட சூடு இல்லாமல். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா கலரி விட்டுக்குவோம். இது போல் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி கலரும் போது சாதமும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். இன்னொரு சமயம் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளிசாறை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரி எடுத்துக்குவோம். எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதனால் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்குங்க.
ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் சேர்த்துட வேண்டாம். இன்றைக்கி நான் சொல்லியிருக்க அளவு தாராளமாக 1/2 கிலோ செய்யலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சாதம் வடிச்சிருந்தேன். அதனால் எனக்கு எல்லா சாரும் தேவைப்படலை. இப்போ சாதம் எல்லாம் நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து எடுத்துட்டேன். சாதமும் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இந்த சாதத்தை இது போல் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு அமுக்கி வைங்க. இந்த புளிசாரில் நல்லா ஊறி வரணும். சாதம் ஊறி வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் புளிசாறு எனக்கு இதான் மிச்சம் இருக்குது. நம்ம 1/2 கிலோ சாதம் வடிச்சிருந்தோம் அப்படின்னாக்கா இந்த சாரி எல்லாமே சரியான அளவாக இருக்கும். நான் கம்மியாக வடித்ததுனால மீதமாயிடுச்சு. இதை நம்ம எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம மெதுவடை தான் செய்ய போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் அளவு உளுந்து எடுத்து நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 1/4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உளுந்து மாவு அரைக்கிற பக்குவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு அரைக்கணும். நைஸாக மாவு நல்லா நைஸாக இருக்கணும். பட்டு போல் தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது. லேசாக லைட்டாக தெளித்து அரைச்சி எடுக்கணும். நம்ம தண்ணியில் போட்டோம் அப்படின்னா அந்த மாவு வந்து அப்படியே பஞ்சு மாதிரி மிதக்கணும். கையில் தொடும் போதே மாவு லேசாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது. இட்லி மாவுக்கு அரைக்கிற மாதிரி நம்ம அரைச்சிடக்கூடாது. கம்மியாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம இந்த டம்ளரால் தான் 1 டம்ளர் உளுந்து எடுத்தோம். அதே டம்ளரால் ஒரு 1/2 டம்ளர் அரிசி மாவு சேர்த்துக்குவோம். கூடவே பெருங்காயத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலை, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் இது போல் கிள்ளிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை உதுத்து விட்டுக்குவோம் நம்ம. அதுக்கப்புறம் மாவு கூட ஒன்று கலந்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து எடுத்துக்குங்க. இப்படி கலந்து எடுக்கும்போது மாவு கொஞ்சம் உங்களுக்கு திக்காகி வரணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது சரியான பக்குவமாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வடை தட்டிடலாம். வடை தட்டுறதுக்கு முன்னாடி கையை இது போல் தண்ணியில் நனைச்சிக்கிட்டு மாவு ஒரு ஓரமாக எடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு இது போல் செஞ்சுக்கிட்டு நடுப்புற இது போல் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுற வேண்டியதான். ஒவ்வொரு தடவையும் கையில் தண்ணி தொட்டுக்குங்க. அப்போ தான் வடை தட்டுறதுக்கு கையில் ஒட்டாமல் ஈஸியாக இருக்கும். இப்போ இது போல் தட்டி எடுத்துக்குவோம். இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்தோன்னே அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ வடை பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா வடை நமக்கு மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இதே போல் மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கிறேன். நான் சொன்ன பக்குவத்தோடு நீங்கள் மாவை அரைச்சிட்டிங்க அப்படின்னாக்கா வடை ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக எண்ணெய் குடிக்காமல் வரும். இப்போ நம்ம வடை எல்லாமே சுற்றி எடுத்தாச்சு. இந்த வடை ரெசிபி தனியாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். டீட்டெயிலாக மாவு எப்படி அரைக்கிறதுங்கிறது அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். இன்றைக்கான சமையல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. புளி சாதத்துலேருந்து சக்கரை பொங்கல் எல்லாமே ரொம்ப சூப்பராக அருமையாக வந்துருச்சு. அளவுகளும் பார்த்திங்கன்னா நான் சொன்ன அளவுகள் எல்லாமே கரெக்டான அளவுகளோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் நான் இன்றைக்கி சொல்லியிருக்க அளவுகளோட இந்த ரெசிபீஸ் எல்லாத்தையும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக வரும் உங்களுக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபீஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.